இப்போ யூனிட் 1ல் ஃபஸ்ட் லெசன் மை டே. டேன்னு சொன்னால் நாள், என்னோட நாள். அதை பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம்னா வாங்க, வரவேற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆன் மை வே டு ஸ்கூல், என் ஸ்கூலுக்கு போகிற வழியில். ஆன் மை வேனா வழியில், ஸ்கூல்னா பள்ளி. ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்ன இருக்குதாம்மா? ஐ சா எ டாக், நான் ஒரு நாயை பார்த்தேன். ஐ சா எ ஹென், ஒரு கோழியை பார்த்தேன். ஐ சா எ கோட், ஒரு என்ன சாமி? கோட்னா என்ன? ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். ஐ சா எ ரைடிங் பைசைக்கிள். ஐ சா எ பஸ், ஒரு பஸ்ஸை பார்த்தேன். அண்டர் ஸ்கூல், கடைசியாக நான் எதை பார்த்தேன்? ஸ்கூலை பார்த்தேன் அப்படிங்கிறான். மறுபடியும் பார்க்கலாமா தங்கம்? ஸோ வெல்கம், வாங்க. நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்னென்ன பார்த்தேன்னு சொல்கிறேன். ஆன் மை வே டு ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஐ சா எ டாக், ஒரு டாகை பார்க்குறான். ஐ சா எ ஹென், ஒரு கோழியை பார்க்குறான். ஐ சா எ கோட், ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறான். எ பாய் ரைடிங் எ பைசைக்கிள், ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தேன். எ பஸ், ஒரு பஸ்ஸை பார்த்தேன். கடைசியில் நான் என்ன பார்க்குறேன்? ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து வெல்கம் சாங் டைம் இடமா. வெல்கம் ஹவ் ஆர் யூ. வெல்கம்னா என்னப்பா? வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. யூனா நீ, ஹவ்னா எப்படி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம் இல்லை சாமி. அதை வந்து நம்ம ஹவ் ஆர் யூ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறோம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பினா மகிழ்ச்சி, சீனா பார்க்கறது, யூனா உங்களை, நீங்கள்னு அர்த்தம். ஐ ஆம்னா நான் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி ஃபேஸஸ் ஹியர் வி ஸ்டே. ஹாப்பி ஃபேஸஸ், சந்தோஷமான முகங்களோட. ஹியர் வி ஸ்டே, நம்ம இங்கே இருக்கலாம். ஸ்டேனா தங்கி இருக்குது. ஹாப்பினா சந்தோஷம், ஃபேஸ்னா முகம், ஹியர்னா இங்கே, வீனா நாங்கள், நாம் நாங்கள், ஸ்டேனா தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது லேர்னிங் லாஃபிங் எவ்வரிடேனா ஒவ்வொரு நாளும், டேனா நாள், ஒவ்வொரு நாளும் லேர்னிங் கற்றுக்கலாம், லாஃபிங் சிரிச்சுக்கலாம், ஒரு நாளும் சிரிச்சுட்டே கற்றுக்கலாம் அப்படிங்கிறான். we are friends, we work and play. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். we work, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம், விளையாடலாம், எழுதலாம், படிக்கலாம். ஸ்மைலிங் பிரைட்லி ஆல் த டே, பிரைட்டாக சிரிச்சுட்டு நாள் முழுக்க கழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாண்டாமா, டைம்டாமா. சூஸ் அண்ட் ட்ரா, சூஸ் பண்ணி ட்ரா பண்ணு, படம் வர, செலக்ட் பண்ணி படம் வர. ஹவு டு யூ ஃபீல்னா நீ என்ன ஃபீல் பண்ணுற, என்ன உணர்கிற, உணர்வு அப்படின்னு அர்த்தம். ஹவ் அப்படின்னா எப்படி, யூனா நீ எப்படி உணர்கிறாய் நீ. ஹாப்பினா சந்தோஷமாவா. எக்ஸைட்டட்னா இன்னும் கொஞ்சம் மோர் ஹாப்பி, அப்படி இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட ஃபீலிங் என்னவோ அதை நீ வந்து இங்கே எழுதணும். ஹாப்பி இல்லாட்டி எக்ஸைட்டட், ஜாலியாக இருக்கிறது, எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறது. எந்த ஃபீலிங்கில் நீ இருக்கிறியோ அதை இந்த கட்டத்துக்குள்ளே வரைய வேணும்டாமா. அடுத்தது சூஸ் அண்ட் ரைட், சூஸ் பண்ணி எழுது. கோட்னா என்ன சாமி? ஆடு. பஸ்ஸுனா பேருந்து, ஆட்டோ. அடுத்தது டாக்னா நாய். இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்கடாமா. இந்த பிக்சரில் நம்ம கரெக்டாக அதை சூஸ் பண்ண வேணும். இது என்ன? ஆட்டோ தானே, உனக்கு தெரியும் தானே. இது என்ன? கோட்டா டாகா இல்லை பஸ்ஸா? எஸ், இட் இஸ் டாக். அடுத்தது திஸ் ஒன் இஸ் வாட் இஸ் இட்? பஸ். திஸ் இஸ் த பஸ், உங்கள் ஸ்கூல் பஸ் மாதிரி. அடுத்தது வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் கோட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அண்ட் ரைட்டு. ஓகேயா? சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன்றுன்னா இதில் பொருந்தாது எதுவோ அதை நம்ம வந்து பிக் பண்ண வேணும். என்ன கொடுத்துருக்காங்க? கவ்வுனா பசு, கேட்னா பூனை, பிக்குனா பன்னி, ரெட்டு அப்படின்னா சிவப்பு கலர். அப்போ என்னடாமா நம்ம குறிக்க வேணும்? ரெட்டை குறிக்க வேணும். ட்ரீனா மரம், க்ரீன்னா பச்சை, ப்ளூனா நீலம், எல்லோனா மஞ்சள். அப்போ நம்ம எதை குறிக்க வேணும்? ட்ரீயை குறிக்க வேணும். பஸ்ஸு, காரு, வேனு. ஹென்னுனா கோழி, பெற்ற கோழின்னு அர்த்தம். இப்போ நம்ம எதை சூஸ் பண்ண வேணும்டாமா? கோழியை சூஸ் பண்ண வேணும். இப்போ இங்கே என்ன? ட்ரீ, க்ரீன், முதல்ல இருந்து பார்த்துக்கலாம். கவ், கேட், இதில் வந்து ரெட்டு. ஓகே, ட்ரீ, க்ரீன், ப்ளூ, எல்லோ, இது மூணுமே கலரு. இதுதான் மரம், அதனால அதை நம்ம பிக் பண்ணிக்க வேணும். ஆர்யூ, இந்த பையன் வந்து இந்த பாப்பாட்ட ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். த்ரோ எ பால் டு எ சைல்டு அண்ட் ஆஸ்க் ஹலோ ஹவ் ஆர் யூ. ஒரு பாலை கொண்டு ஒரு பையன் மேலேயோ ஒரு பிள்ளை மேலேயோ எரிஞ்சிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும்.
த சைல்டு ரெஸ்பான்ஸ், அந்த சைல்டு அதுக்கு என்ன சொல்ல வேணும்னா ஐ ஆம் ஹாப்பி, வெல், தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லாட்டி வெல், நான் நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. நம்மளை வந்து அவங்க ஹவ் ஆர் யூன்னு கேட்குறனால நம்ம என்ன சாமி சொல்ல வேணும், கடைசியில் தேங்க்யூ சொல்ல வேணும். த சைல்டு வில் பாஸ் த பால் டு த நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ் த கான்வர்சேஷன். இந்த பால் அப்படியே அவங்க அடுத்த பையனுக்கு மாற்றிட்டு அவன் என்ன கேட்க வேணும், ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவங்ககிட்டையும் கேட்க வேணும். அவன் என்ன சொல்லணும், ஐ எம் ஹாப்பி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். இப்போ அதில் ப்ராக்டிஸ் டைமு. ஹலோ டெடி, இது வந்து டெடி, இது வந்து ஃபாக்ஸி வந்து டெடி கிட்ட கேட்குது, ஹலோ ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு டெடி சொல்லுது, ஐ எம் வெல், நான் நல்லா இருக்கிறேன். வெல்லுனா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹாப்பினா சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ எம் வெல், தேங்க்யூ, நன்றி, நீங்கள் வந்து என்ன நல்லா விசாரிச்சதுக்கு நன்றி. ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி இந்த டெடி ஃபாக்ஸியை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குது. ஃபாக்ஸி சொல்லுது, ஐ எம் வெல், தேங்க்யூ, நானும் நல்லா இருக்கிறேன். நல்லது, நீங்கள் என்னை நல்லா விசாரித்ததில் நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுது. பிக்சரை பார்த்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணு. கைட் இருக்குது, கைட்னா என்ன தங்கம், பட்டம். அடுத்தது வேறு என்ன இருக்குது, கேட்டு, பூனை, கேட்டுனா பூனை. புக்குன்னா புத்தகம். சரியாடாமா? அப்போது பட்டத்துக்கு இங்கிலீஷில் என்ன, கைட்டு. பூனைக்கு இங்கிலீஷில் என்ன, கேட்டு. புத்தகத்துக்கு இங்கிலீஷ் என்ன, புக்கு. சரியா? இப்போ பார்த்துக்கலாமா? ஐ கேன் சீ என்னால் என்ன பார்க்க முடியுது, கைட்டு. இங்கே வந்து ஒரு கைட் இருக்குது. ஐ கேன் சி எ கேட், என்னால் ஒரு பூனையை இந்த பிக்சரில் பார்க்க முடியுது. ஐ கேன் சி எ புக்கு, ஒரு புத்தகத்தை இந்த பிக்சரில் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு எழுதிடும். ஃபைண்ட் அண்ட் ரைட். சரியாடாமா? ஸோ ஃபைண்ட் பண்ணு, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணு. பார்த்தீங்கன்னா டக், டியூசிகே டக் இருக்குது, அதை எடுத்து எழுதிடுறோம். COW கவ்வுனா பசுன்னு அர்த்தம், அதை எடுத்து எழுதிடுறோம். JUG ஜக்குன்னு அர்த்தம், அந்த தண்ணி குடிப்போம்ல சாமி, அதுன்னு அர்த்தம். அடுத்தது ROSE ரோஸ்னா ரோஜா பூன்னு அர்த்தம். அதை நாம் வட்டமும் பண்ணிட்டு அடுத்தது என்னவும் பண்ண வேணும், எடுத்து எழுதவும் வேணும். அடுத்தது என்னடாமா இருக்குது, டக்குக்கு அப்புறம் கவ் இருந்துச்சு, கவ்வுக்கு அப்புறம் JUG ஜக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரோஸ் இருந்துச்சு. சரி, சார்ட் அண்ட் ரைட் த வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸு. வெஜிடபிள்ஸ்னால் காயின்னு அர்த்தம், ஃப்ரூட்னா பழம்னு அர்த்தம். காயை தனியாக இதிலேருந்து பழத்தை தனியாக பிரித்து எழுது அப்படிங்கிறாங்க. ஆப்பிள் பழம். பிரிஞ்சால்னா கத்திரிக்காய்டாமா, கத்திரிக்காயை வந்து நம்ம இங்கே எழுதிடுறோம். கிரேப்ஸ்னா திராட்சை பழம், இங்கே எழுதிடுறோம். பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, இங்கே எழுதிடுறோம். ஆனியன்னா வெங்காயத்தை இங்கே எழுதிடுறோம். மேங்கோவும் ஒரு பழத்தை வந்து பழத்துக்கு உண்டான அந்த பிக்சரில் எழுத போகிறோம். அடுத்தது காயை வந்து வெஜிடபிள்னா காய்கறிகள் அப்படின்னு அர்த்தம். எஸ் சேர்த்தோம்னா ப்ளூரல், இங்கே எஸ் சேர்த்துருக்கிறதுனால இது ப்ளூரல். ஓகேயா? அதுக்கு உண்டான இடத்துல அதை நம்ம வந்து எழுதிட வேணும். ஃபார் அ ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட். என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு ரோஸ் வரைஞ்சிருக்காங்க, இவங்க ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொடுத்துக்கிறாங்க. ஆஸ்க் சில்ட்ரன் டு ட்ரா அண்ட் கலர். எதையாவது ஒன்று ட்ரா பண்ணி வரைஞ்சி கலர் பண்ணுங்கிறாங்க. லெட் தம் ரைட் த நேம் ஆஃப் தியர் ஃப்ரெண்ட் அண்ட் கிஃப்ட் இட் டு தம். அதில் வந்து அந்த வரைஞ்சதில் கீழே உன் ஃப்ரெண்டோட பெயரை எழுதி அவனுக்கு நீ இது வந்து கிஃப்ட்னு என்ன தங்கம், பரிசாக கொடு. அடுத்தது என்கரேஜ் தம் டு சே, அவங்கள என்கரேஜ் பண்ணு. தேங்க்யூ வென் யூ ரிசீவ் எ கிஃப்ட்டை வாங்கினதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட என்ன சொல்ல வேணும், கிஃப்ட் கொடுத்ததுக்கு பதிலாக தேங்க்யூ, நன்றி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள். ஃபைண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணு. இவங்க ஆள்னு கொடுத்துட்டாங்க தங்கம், அது அவங்களே வந்து ஆள்னு சர்க்கிள் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வித்து கொடுத்துருக்குறாங்க, நாம் வித் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது லைக் கொடுத்துருக்காங்க, லைக்கை பார்த்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். அகைன் பண்ணிடலாம் மேடமா? எஸ். ஸோ அவங்க இதை கொடுத்துட்டாங்க, நம்ம வித்து பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுறோம். அடுத்தது இது ஃபுல்லாகவே காலியாக கொடுத்துருப்பாங்கடாமா, நீ இது மாதிரி எழுதிட்டு பாரு, இது மாதிரி எழுதிட்டு இதில் ஒய்ஓயூ வந்து கீழே வர்ற மாதிரி எழுதிக்கோ, இல்லைன்ட்டா ஒய்ஓயூவை வந்து இந்த சைடு கொண்டாந்துடுறேன். போட்டுட்டு இந்த எழுத்துக்களையெல்லாம் அந்தந்த கட்டத்தில் வர்ற மாதிரி எழுதிக்கோ. இதில் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே என்னால் எழுத முடியல. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம், இந்த ஒய்ஓயூவை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த திஸ்ஸை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது ஹெச்ஏவி, அதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற எழுத்துக்களை நீ அந்தந்த கட்டத்துக்கு நேராக எழுதுனீங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும். பாட்டு பாடுற டைம். தம்கின். தம்னா அந்த பெருவரல் இருக்குல்ல தங்கம், அதை தான் நம்ம தம்கின் தம்முன்னு சொல்கிறோம். அது பாரு, வேர் இஸ் அ தம்கின், வேர் இஸ் அ தம்கின். தம்கின் எங்கே இருக்குது, தம்கின் எங்கே இருக்குது, இந்த பெருவிரலுடைய அந்த பகுதி தம்பு வைப்போம்ல அது. ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், இங்கே இருக்கேன் நான், இங்கே இருக்கேன் நான். ஹவ் ஆர் யூ டுடே ஃப்ரெண்ட், இன்னைக்கு எப்படி இருக்கிற ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு தம்பு, ஒரு ஆள்காட்டி விரல் இன்னொரு ஆள்காட்டி விரலை கேட்டுக்கிறது. அது என்ன சொல்லுது, வெரி வெல், ரொம்ப நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ, நல்லா இருக்கிறேன், நன்றி. ரனவே ரனவே, அது என்ன பண்ணுது, ஓடி போயிடுது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னாண்டாமா, இந்த பெருவரில் பொம்மை வரைஞ்சிட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு 2 பேரும் விளையாடிக்கிறாங்க. என்ன சொல்லி விளையாடிக்கிறாங்க, வேர் இஸ் அ தம்கின், வேர் இஸ் அ தம்கின், தம்கின் எங்க, தம்கின் எங்க. ஹியர் ஐ ஆம், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். ஹவ் ஆர் யூ டுடே ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட் நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற, வெரி வெல் அண்ட் தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன்டா இன்னைக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரன்னவே ஓடி போயிடுது. கண்டினியூ த சாங் வித் பாயிண்டர். Ringman and Little Man ask children to listen the song and repeat after you. டீச்சர் சொல்ல உன்னை வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. தென் ஹெல்ப் தம் நேம் their fingers. அவங்க ஃபிங்கர்ஸை வந்து அவங்க நேம் பண்ண சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரியாடா தங்கம், ஓகேயா? ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், தம் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இது வந்து மிடில் ஃபிங்கர். இது என்னடா தங்கம், ரிங் ஃபிங்கர், மோதிரம் போடுறது. இது வந்து லிட்டில் ஃபிங்கர், ஆள்காட்டி விரலை வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்கிறோம். சரியாடாமா, இன்னொருக்க சொல்லிட்டு வரலாமா. தம் ஃபிங்கர் பெருவிரல் வந்து தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர், நடுவால் இருக்கிறது மிடில் ஃபிங்கர், நடுவில் இருக்கிறதுனால மிடில் அப்படின்னு சொல்கிறோம். மோதிரம் போடுறதுனால இது ரிங் ஃபிங்கர், குட்டியூண்டாக இருக்கிறதுனால இது லிட்டில் ஃபிங்கர். சரியாடாமா. அடுத்தது கீழே ப்ராக்டிஸ் டைம். கேன் யூ see the animals in the pictures, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஒரு குரங்கு இருக்குது, இங்கே ஒரு முயல் இருக்குது, இங்கே ஒரு கிராஃபி இருக்குது, இங்கே ஒரு டைகர் இருக்குது, இங்கே ஒரு ஜீப்ரா இருக்குது, மான் இருக்குது, ஹிப்போபொட்டாமஸ் இருக்குது. நீர் யானை தமிழில் சொன்னோம்னா குரங்கு, முயல், கிராஃபி வரிக்குதிரை, கிராஃபிக் தமிழில் என்னடாமா, ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி தானே, ஆமாம். அடுத்தது மான் இருக்குது, நீர் யானை இருக்குது, இங்கே ஒரு புலி இருக்குது. சரியா, என்னவெல்லாம் நம்ம பார்க்குறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பொம்மை இருக்குதா, இந்த விலங்கு இருக்குதா இந்த இடத்துல, ஆமாம் இருக்குது. அடுத்தது அங்கே ஒரு டைகர் ஒளிஞ்சிட்டு இருக்குதா, ஆமாம் இருக்குது. யானை இருக்குதா, இதில் எங்கடாமா யானை இருக்குது, இந்த இடத்துல யானை இருக்குதுடாமா, இப்போ யானையை பற்றி எழுதிடுறோம். அடுத்தது இது வந்து நீர் யானை. அடுத்தது குரங்கு பாரு எங்கே இருக்குது, இங்கே ஒளிஞ்சிட்டு கிடக்குது. சரியா, ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் இதில் டிக் பண்ணிட வேணும். தட்ஸ் ஆல். கேன், ஐ கேன்னா என்னால் முடியும், ஹூ கேன் யாரால் முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஐ கேன் என்னால் முடியும், ஹூ கேன் யாரால் முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க. ஓகேயா. ஐ கேன் வாக் லைக் அன் எலிஃபண்ட், என்னால் யானை மாதிரி நடக்க முடியும். இருடம் எரேசர் எடுத்துக்கலாம். ஐ கேன் என்னால் முடியும், வாக்குனா நடக்கிறது, லைக்னா அதே மாதிரி, எலிஃபண்ட் எலிஃபண்ட்னா யானை, எலிஃபண்ட் வந்ததுன்னா ஏ சொல்லக்கூடாது, பிகாஸ் AEIOU வவ்வல்ஸ் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் போடணும். ஓகேயா, AEIOE தான் வவ்வல்ஸு, அதனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆன் தான் யூஸ் பண்ணணும். எலிஃபண்ட்னா யானை. ஹூ கேன் ஹோப் லைக் அ ரேபிட், ரேபிட் மாதிரி யார் போக முடியும். ஐ கேன் ஹோப் லைக் அ ரேபிட், என்னால் ரேபிட் மாதிரி குதிச்சு போக முடியும். ஹூ கேன் ஜம்ப் லைக் அ மங்கி, ஜம்ப்னா குதிக்கிறது, மங்கினா குரங்கு மாதிரி யாரால் குதிக்க முடியும். ஐ கேன் ஜம்ப் லைக் அ மங்கி, என்னால் குரங்கு மாதிரி குதிச்சு போக முடியும். ஹூ கேன் ஸ்விம் லைக் அ ஃபிஷ், மீன் மாதிரி யாருனால ஸ்விம் பண்ண முடியும். ஸ்விம்னு சொன்னால் என்னடா தங்கம், நீந்த முடியும். ரேபிட்னா என்ன சாமி, முயல். மங்கினா குரங்கு. ஃபிஷ்னா எஸ், ஃபிஷ்னா என்னடா சாமி, மீன். எலிஃபண்ட்னா யானை. லைக்னா அதே மாதிரி, எலிஃபண்ட் மாதிரி நடக்கிறது, ரேபிட் மாதிரி குதிக்கிறது, மங்கி மாதிரி ஜம்ப் பண்ணுறது, ஃபிஷ் மாதிரி ஸ்விம் பண்ணுறது. ப்ராக்டிஸ் டைமில் fill in the blanks and read.
ஃபில் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது, ஃப்ளை பண்ணுது, குரங்கு ஜம்ப் பண்ணுது, குதிக்குது, இந்த தத்தி தத்தி ஓடுதில்ல அதுதான் ஹோப்பு. முயல் வந்து குதிச்சு ஓடும்ல, ஸ்விம்னா நீந்துறது. ஐ கேன். மங்கி வந்ததுனால நம்ம என்ன சாமி எழுதணும், ஜம்ப். ரேபிட் வந்ததுனால நம்ம என்ன சாமி எழுதணும், ஹோப் எழுதணும். ஃபிஷ் வந்ததுனால நம்ம என்ன எழுதணும், ஸ்விம் எழுதணும். ஸ்பேரோனா குருவி, குருவி வந்ததுனால நம்ம என்ன எழுத வேணும், ஃப்ளை. குருவி வந்து என்ன பண்ணோம், பறந்து தான் போகும். ஆல் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பற்றி நீயே சொல்லிக்கிற வேணும் சாமி. உன் பேர் என்ன, மை நேம் இஸ் மீனா, ஐ ஆம் இன் கிளாஸ் 2. நீ எந்த கிளாஸில் படிக்கிற அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், ஐ ஆம் இன் கிளாஸ் 2. ஐ ஆம் இன் இருக்கிறேன், கிளாஸ் 2 செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன். ஐ லைக் மை கிளாஸ். எனக்கு என் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் மை ஸ்கூல், ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் எல்லாமே லைக்குன்னு போட்டு சொல்லிடணும். ஓகேயா? இதே மாதிரி நீ என்ன பண்ணணும், உன்னோட பேரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். மை நேம் இஸ் அர்ஜுன், ஐ ஆம் இன் கிளாஸ் 2, ஐ லைக் மை கிளாஸ், ஐ லைக் மை ஸ்கூல், ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீ என்ன பண்ண வேணும், சொல்லி பழக வேணும். அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். கலர் அண்ட் ரைட். கலர் பண்ணிட்டு எழுது. என்னென்ன இருக்குது, ஐசிஏ. இங்கே என்ன சாமி, தவளை இருக்குது இல்லையா, தவளைக்கு இங்கிலீஷில் என்ன, ஃப்ராக். எத்தனை ஃப்ராக் இருக்குது மொத்தம், 3 ஃப்ராக் இருக்குது. அடுத்தது இது என்ன, வாத்து. வாத்துக்கு இங்கிலீஷில் என்ன, டக்கு. எத்தனை டக்கு இருக்குங்க, 2 டக்கு இருக்குது. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணிடலாமா. ஃப்ராக் வந்து என்ன கலரில் இருக்குண்டா தங்கம், ஃப்ராக் வந்து ஒரு பச்சை கலரில் இருக்கும். இந்த பச்சை எடுத்துக்கலாமா. இந்த பச்சை கலரில் இந்த ஃப்ராக் பைலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்தது டக்கு வெள்ளையாக தான் இருக்கும். அப்போ நம்ம எத்தனை ஃப்ராக் பார்க்குறோம், 3. 3க்கு 3. எத்தனை டக்கு பார்க்குறோம், 2. 2க்கு 2. அதை நீ என்ன பண்ணிடணும், ரவுண்ட் பண்ணிட வேணும். மை, ஹூ am I, நான் யார், ஐ ஆம் அமர். இந்த பையன் அமர்னு சொல்கிறான். ஐ ஆம் அ பாய், நான் ஒரு பையன். ஐ ஆம் இன் கிளாஸ் 2, நான் எந்த கிளாஸில் இருக்கேன், செகண்ட் கிளாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் அவங்கள பற்றி சொல்லிக்கிறாங்க. என்ன சாமி சொல்லணும், உன் பேர் என்ன, ஐ ஆம் அர்ஜுன், நான் வந்து ஒரு பாய், ஐ ஆம் அ பாய். இங்கே எந்த கிளாஸில் இருக்காங்க, ஐ ஆம் இன் கிளாஸ் 2 அப்படி சொல்லிக்கணும். ட்ரா எ ஸ்கொயர், எ சர்க்கிள், எ ட்ரையாங்கிள் ஆன் த ஃப்ளோர். என்ன பண்ணணுமா, ஸ்கொயரு, சர்க்கிள், ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த பிளேஸில் யார் வர்றாங்களோ, இந்த பிளேஸில் வர்றவங்க பெயர் சொல்லணும், இந்த பிளேஸில் வர்றவங்க பாய்னா பாய் சொல்லணும், கேர்ள்னா கேர்ள் சொல்லணும். இந்த பிளேஸ்க்கு வர்றவங்க அவங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்கங்கிறத சொல்லணும். ப்ராக்டிஸ் டைம். சூஸ் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் இன் த சேம் சவுண்டு. ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிறத என்ன பண்ணணும், சூஸ் பண்ணி எழுதணும். கப்பு, ஃபெட்டு, வேன், ஜிப், டாப். ஓகே சாமி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெட்டு, ரெட்டு, லெட்டு. கடைசி எழுத்து பாரு ஈடின்னு முடியுது. இப்போ நம்ம வந்து ஈடி இருக்கிற எழுத்து எது, ஃபெட்டை பார்த்து எழுதிடுறோம். அடுத்தது டிப்பு, ஹிப்பு, சிப்பு. கடைசி எழுத்து என்ன சாமி முடியுது, ஐபி, இப்புன்னு முடியுது. அப்போ நம்ம டிப்பை பார்த்து எழுதிடணும். ஹோப்பு, மோப்பு, காப்பு. கடைசி எழுத்து ஓபின்னு முடியுது. இப்போ நம்ம டாப்பை பார்த்து எழுதிடணும். டாப்பில் கடைசி எழுத்து ஓபி. அடுத்தது டப்பு, ரப்பு, ஹப்பு. கடைசி எழுத்து யூபின்னு முடியுது. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும், கடைசி எழுத்து யூபி இருக்கிற கப்பை எடுத்து எழுதிடணும். ஃபேன், கேன், மேன். எந்த எழுத்து இருக்குது, ஆன் இருக்குது. இப்போ கடைசி எழுத்து ஆன் இருக்கிற வேனை பார்த்து நம்ம எழுதிட வேணும். தட்ஸ் ஆல் டம். அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் வித் ஏ அண்ட் ஐ. ஏல வர்ற எழுத்து எல்லாம் ஒரு பக்கம் எழுது, ஐயில் வர்ற எழுத்து எல்லாம் வேர்டையெல்லாம் ஒரு பக்கம் எழுது அப்படிங்கிறாங்க தங்கம். அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் என்னென்னவோ அதை பார்த்துக்கலாம். டிப்பில் என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஐ வர்றதுனால இந்த பக்கம் எழுதிடுறோம். அடுத்தது பேட்டில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏ இருக்கிறதுனால இந்த பக்கம் பேட் எழுதிடுறோம். அடுத்தது டின்னில் என்னடாமா இருக்குது, ஐ இருக்குது. டின்னில் ஐ இருக்குது. ஐ இருக்கிறதுனால இந்த சைடு டின்னுன்னு எழுதிடுறோம். ரேனில் ஏ இருக்கிறதுனால இந்த சைடு எழுதிடுறோம். ஜாம்லேயும் ஏ தான் இருக்குது, அதனால இங்கே எழுதிடுறோம். கிட்டில் ஐ இருக்குது, அதனால இங்கே எழுதிடுறோம். சிட்டில் ஐ இருக்குது, அதனால இங்கே எழுதிடுறோம். மேப்பில் ஏ தான் இருக்குது, அப்போ இங்கே எழுதிடுறோம். அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஏ வர்ற எழுத்தெல்லாம் ஒரு பக்கமும் ஐ வர்ற எழுத்தெல்லாம் இன்னொரு பக்கமும் எழுதுகிறோம். அடுத்தது ரீட் அண்ட் ஜாயின் அண்ட் கலர். ரீட் பண்ணி ஜாயின் பண்ணி கலர் பண்ணு. சரியா? ரீட் பண்ணிவிட்டு எழுதிடலாமா நம்மளும். இதை ஒருக்கா அழிச்சு போடலாம். அழிச்சிட்டு சொல்லிடாமா. கேட்டுக்கு அப்புறம் பேட்டு. எங்கடா பென்சில் வர மாட்டேங்குது.
கேட்டு பேட்டு, ஹென்னு டென்னு, பின்னு டின்னு, பாட்டு ஹார்ட்டு, ஹட்டு கட்டு, கேனு வேனு, அடுத்தது ஃபிட்டு சிட்டு, ஜாம், அடுத்தது பிட்டு கிட்டு, ஹாப்பு டப்பு, நேப்பு, அப்புறம் கட்டு கூட போய் சேர்த்துடுறோம். சரியாடாம்மா? சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது? ஒரு குருவி படம் கிடைக்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்க? டின்னு, பாட்டு, ஹாட்டு, ஹட்டு கட்டு, கேனு வேனு, ஃபிட்டு சிட்டு, ஜாம் பெட்டு கெட்டு. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் ஜாயின் பண்ணிட்டோம்.